தோழர் மார்க்ஸ் அவர்களுக்கும் தோழரை வாழ்த்த வந்து இந்த அரங்கை நிறைத்திருக்கும் தோழமை உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தாய்நாடான ஈழத்திற்கும் மார்க்ஸ் அவர்களுக்கும் நீண்ட நெடிய ஆழமான தொடர்பு உண்டு. அந்த நீண்ட தொடர்பு என்பது ஏறத்தாழ 40 வருடங்களுக்கும் மேற்பட்டது. 1980களின் முற்பகுதியிலே அந்த தொடர்பு ஆரம்பித்திருக்கிறது. எழுத்தாளர் கே. டேனியல், அவரை போன்ற கம்யூனிசவாதிகள், அறிஞர் கா. சிவத்தம்பி, அந்த காலத்திலே பல்வேறு போராளி இயக்கங்களில் இருந்த பல்வேறு இளைஞர்கள், இவர்களுடன் ஆரம்பித்த மார்க்ஸுடைய தொடர்பு, ஈழத்துக்கு மார்க்ஸுக்கான தொடர்பு காலப்போக்கில் அவரது எழுத்துக்களாலும் அவரது சிந்தனைகளாலும் அவரது பரப்புரைகளாலும் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து சென்ற ஐரோப்பா கண்டத்திலும் அமெரிக்கா கண்டத்திலும் பரவின, ஈழத்திலும் பரவின. உண்மையிலே இங்கே இந்த வாழ்த்துறையை வழங்குவதற்கு என்னை காட்டிலும் மார்க்ஸோடு ஆழமாக பழகிய மூத்தவர்களான பேராசிரியர் நுகுமானோ, எழுத்தாளர் வி.டி. இளங்கோவனோ, கவிஞர் சுகனோ இங்கே இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தேதியில் சென்னையில் நான் மட்டுமே அவைலபிள் என்ற ஒரே காரணத்தால் மட்டுமே நான் உங்கள் முன்னே நிற்கிறேன். தோழர்களே, இங்கே நீண்ட நேரம் பல்வேறு தோழர்கள் தோழர் மார்க்ஸுடைய பல்வேறு பரிணாமங்களை பற்றி பேசினார்கள். நான் என்னை பற்றித்தான் பேசப்போகிறேன். ஏனென்றால் நான் மார்க்ஸால் வடிவமைக்கப்பட்டு வார்க்கப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர். ஆகவே என்னை பற்றி பேசுவது என்பது தோழர் மார்க்ஸை பற்றி பேசுவது தான். நான் 1983 இருந்து தீவிர அரசியலில் ஈடுபட தொடங்கினேன். உங்களில் பலருக்கு தெரியும். நான் ஆரம்பத்தில் தமிழீழ விடுதலை போராட்ட இயக்கத்தில் இருந்தேன். பின்பு காலப்போக்கில் ஒரு 3 வருடங்களுக்கு பின்பாக அந்த போராட்ட இயக்கத்தின் மீது எனக்கு கருத்து வேறுபாடுகளும் ஒவ்வாமைகளும் கசப்புகளும் தோன்றி இயக்கத்தை விட்டு வெளியேறி புலம்பெயர்ந்து ஐரோப்பாவுக்கு சென்றேன். அங்கே சென்ற இடத்திலே ஒரு சர்வதேச ராஷ்டிரிய கட்சியான 4ஆம் அகிலம் என்ற கட்சியோடு இணைந்து நான் பயணித்தேன். ஈழத்திலே தேசியவாதம், ஐரோப்பாவில் சர்வதேசியவாதம், ஈழத்தில் ஆயுத போராட்டம், ஐரோப்பாவில் ரஸ்கி சொன்ன நிரந்தர புரட்சி, இவற்றை தாண்டி என்னால் சிந்திக்க முடியவில்லை. என்னை சிந்திக்க தூண்டுபவர்களும் அந்த காலத்தில் யாரும் இருக்கவில்லை. நான் மட்டுமல்ல, 1983 ஜூலையில் நடந்த இனப்படுகொலையின் பின்பாக என்னை போன்ற பல்வேறு இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக பல்வேறு விடுதலை இயக்கங்களில் சேர்ந்தார்கள். பின்பு காலப்போக்கில் இயக்கங்கள் மீது ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளாலும் சில இயக்கங்கள் தடை செய்யப்பட்ட காரணங்களாலும் அவர்கள் கூட்டம் கூட்டமாக இயக்கங்களுக்கு எப்படி போனார்களோ அவ்வாறே கூட்டம் கூட்டமாக புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு வந்தார்கள். போன இடத்திலும் நாங்கள் சும்மா இருக்கவில்லை. எங்களுக்கு அப்பொழுது தேசியவாதத்தின் மீது மிக உறுதியான பற்றி இருந்தது. மிக சின்ன வயசிலிருந்தே ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட கருத்து அது எங்களுக்கு. அந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியுது விடுதலை இயக்கங்கள் தவறான பாதையை செல்கிறார்கள். இதற்கு மாற்றாக ஒரு போராட்ட அமைப்பை கட்டியெழுப்பலாமா, வேறு ஒரு மாற்று சிந்தனையை தேடலாமா என்று எங்களுக்குள் பல்வேறு குழப்பங்கள், தேடல்கள். அந்த குழப்பங்கள் தேடல்களாகத்தான் புகலிடத்திலே பல்வேறு சிறுபத்திரிகைகள் உருவாகின, பல்வேறு இலக்கிய வட்டங்கள் உருவாகின, பல்வேறு இலக்கிய சந்திப்புகள் உருவாகின. இவ்வாறு நாங்கள் குழப்பமும் தேடலுமாக இருந்த காலத்திலே தான் நிறப்பிரிகை இதழ்கள் எங்களுக்கு கிடைக்க தொடங்குகின்றன.
அந்த நிரப்புரைய இதழ்களில் வந்த கட்டுரைகளும் சிந்தனைகளும், குறிப்பாக மார்க்ஸ் அவர்களுடைய எழுத்துக்களும், அவர் இடைவிடாமல் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்த நூல்களும், பின்னவனத்துவம் மார்க்சியத்தின் பெயரால் உடைபடும் புனிதங்கள், பெரியார் யார் என்கிற அந்த புத்தகம், இஸ்லாமியர் மீதான கட்டுக்கதைகள், இவ்வாறான எண்ணற்ற நூல்களை நாங்கள் வெறி கொண்டு வாசித்த காலங்கள். அப்பையும் குழம்பித்தான் இருந்தோம். ஏனென்றால் இங்கே தேசியவாதம் இந்த பக்கம் இருக்குது, கட்சி மார்க்சிய அரசியல் இங்கே இருக்குது. மார்க்ஸ் பின்னோனத்துவம், கட்சி வடிவம் கூடாது என்கிறார், அமைப்பு கூடாது என்கிறார் என்ற மாதிரியான பிரச்சாரங்களும் பரவலாக நடந்து கொண்டிருந்த காலங்கள். சரி, இப்படி ரொம்ப குழம்பிக் கொண்டிருக்கக்கூடாதுன்னுட்டு என்ன செஞ்சேன்னா, ஃப்ளைட்டை போட்டு இந்தியாவுக்கு வந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 1998ஆம் ஆண்டு. அப்போது எனக்கு 30 வயசு. ஓர் அதிகாலையில் தன்னந்தனியாக தஞ்சாவூரில் தொம்பன்குடிசை என்ற அந்த முகவரிக்கு சென்று கதவை தட்டினேன். மார்க்ஸ் கதவை திறந்தார். அப்போ நான் ஒரு 30 வயசு இளைஞன், தலைவரி கோலமாக இருப்பேன், தாடி வச்சிருப்பேன், கருப்பு சட்டை போட்டிருப்பேன், சிலோன்காரன் ரெண்டு பேரை சொல்லுறேன். என்றாலும் என்னை அன்போடு வரவேற்று, முன்பின் தெரியாத என்னை வரவேற்று, அதற்கு முன்பு நான் அவருடன் தொலைபேசியில் கூட உரையாடியதில்லை, வரவேற்று என்னோடு ஒரு நாள் முழுவதும் உட்கார்ந்து பேசினார். எனக்காக ஒரு நாள் முழுவதும் நேரத்தை ஒதுக்கினார். அன்று இருந்துதான் நான் எனக்கான இன்றைக்கான எனது அரசியலை கண்டுபிடிக்க தொடங்கினேன். ரொம்பலாம் அவர் கஷ்டப்பட இல்லை எனக்கு விளங்கப்படுத்துறதுக்கு. நான் ஏற்கனவே குழம்பிருந்தேன் இல்லை, நான் ஏற்கனவே தெளிவில்லாமல் இருந்தேன் இல்லை, இப்படி குழம்பிருக்கிறது மிகச் சிறப்புன்றார், இப்படி தெளிவில்லாமல் இருக்கிறது தான் மிகச் சிறப்புன்றார். அதுதான் தேடுதலை எப்பொழுதும் கொடுக்கும் என்றார். நாம் எந்த கோட்பாடுகளையும் தைரியமாக தாங்கி பிடிக்க நிலையில் இல்லை என்று எனக்கு அவர் எடுத்து சொன்னார். அதில் இருந்து தொடர்ச்சியாக இன்றைக்கு 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக நான் மார்க்ஸோடு பயணித்து வருகிறேன். உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, 2000க்கு முற்பட்ட காலங்கள் எவ்வாறான ஒரு காலம் தமிழகத்தில் இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். அந்த காலப்பகுதிகளிலேயே ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக அவர் நிறைய எழுதினார். நானும் அவரும் இணைந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம். ஒரு சிறிய புத்தகம்தான், இன்று நமக்கு தேவை சமாதானமே என்று. எல்லாமே 2009க்கு முன்பு. அதே வேளையிலே ஈழத்திலே நம்முடைய போராளி இயக்கங்கள் செய்த தவறுகள், முஸ்லிம்களை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றியது உட்பட பல்வேறு அராஜகங்களை அந்த காலத்திலே தமிழகத்திலே மிக துணிச்சலாக பேசியவர்கள் என்று சொன்னால் மார்க்ஸோடு இணை வைத்து என்னால் வேறு யாரையுமே சொல்ல முடியவில்லை, என் அறிதலுக்கு உட்பட்டு. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும் தோழர்களே, 1950க்கு முன்பு தந்தை பெரியார் குறித்து ஈழத்திலே சில பேச்சுக்கள் இருந்தன. 1920கள் அல்லது 30களிலே சுண்ணாகத்திலிருந்து திராவிடன் என்ற ஒரு இதழ் கூட வெளியிடப்பட்டது. அதன் பின்பு 1950லிருந்து இந்த தமிழ் தேசிய போராட்டத்துடைய எழுச்சி மற்றும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய எழுச்சி, இதன் காரணமாக பின்பு பெரியாரை யாரும் 2000கள் வரை பேசுவதில்லை ஈழத்தில். நீங்கள் எந்த அறிஞருடைய நூலிலுமே கைலாசபதி, காசிவத்தம்பி உட்பட நீங்கள் அதிகமாக பெரியார் பற்றி படித்திருக்க வாய்ப்பில்லை. அம்பேத்கரை பற்றி அறவே படித்திருக்க வாய்ப்பில்லை. அங்கே யாருமே அந்த காலப்பகுதிகளிலே இவர்களை குறித்து பேசியதில்லை. எங்களுக்கு வேற அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த காலத்திலே கம்யூனிஸ்ட் கட்சிகள் 1990க்கு முன்பாக பெரியாரையும் அம்பேத்கரையும் எப்படி எதிர்கொண்டார்கள், எப்படி விமர்சித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வாறான எண்ணங்களோடு தான் நாங்களும் இருந்தோம். ஆனால் மார்க்ஸுடைய எழுத்துக்கள் தான் எங்களுக்கு பெரியார் யார் என்று வெளிச்சத்தை காட்டின, அம்பேத்கர் யார் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தின. ஒரு கூட்டுவாதத்துக்கு பின்பாக மார்க்ஸ் அவர்களால் எழுதி வெளியிடப்பட்ட தலித் அரசியல் அறிக்கை என்ற அந்த ஆவணம்தான் இன்றைக்கு ஈழத்திலே தலித் அரசியல் பேசப்படுவதற்கான அடிப்படை ஆவணமாக அமைந்தது. இதற்காக ஈழப் பிரச்சனையிலே அவர் நம்முடைய தமிழ் தேசிய விடுதலை இயக்கங்கள் செய்த அராஜகங்களை கண்டித்ததற்காக, முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக குரல் கொடுத்ததற்காக அவர் எதிர்கொண்ட வசைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. 2009 காலப்பகுதிகளை யோசித்து பாருங்கள். அவருடைய எத்தனையோ கூட்டங்கள் குழப்பப்பட்டன. அவர் பேச விடாமல் தடை செய்யப்பட்டார். இங்கே இப்படி என்றால் இலங்கைக்கு போனார், நான் சண்முகதாசன் நினைவு பேருரை ஆற்றுவதற்கு. அங்கே இலங்கை அரசாங்கம் வரை பேச விடாமல் கூட்டத்திலிருந்து வெளியேற்றியது. இவ்வாறான வெறும் கல்லடிகளும் சொல்லடிகளும் பட்டு தான் நம்பும் ஒரு அறத்திற்காக இறுதி வரை இன்று வரை நெஞ்சு நிமித்து நிற்பவர் மார்க்ஸ் அவர்கள்.
இன்றைக்கு 2000க்கு பின்பு புகலிட நாடுகளிலும் சரி, ஈழத்திலும் சரி, பெரியார் குறித்து, அம்பேத்கர் குறித்து, தலித்திய சிந்தனைகள் குறித்து, விளிம்பு நிலை அரசியல் குறித்து பேசப்படுகிறது என்றால் அதற்கான முழு முதல் காரணி மார்க்ஸ் அவர்களே. நான் இந்த விழாவில் மேடைக்காக நான் போலுரை பேசவில்லை. இது குறித்து நான் 25 வருடங்களாக நிறைய எழுதியிருக்கிறேன், நூல்கள் வந்திருக்கின்றன தோழர்களே. மார்க்ஸ் அவர்கள் அளவுக்கு மார்க்சிய சிந்தனை புலத்தில் இருந்து, பெரியாரிய சிந்தனை புலத்தில் இருந்து, மனித உரிமை சிந்தனை புலத்தில் இருந்து, இஸ்லாமிய ஆதரவு சிந்தனை புலத்தில் இருந்து வேறு ஒரு குரல், அவரளவுக்கு ஒரு குரல் ஈழத்து மக்களுடன் உறவாடி பேசவில்லை, அவர்களை வழிநடத்தவில்லை. இதற்காக மார்க்ஸுக்கு ஈழத்தமிழ் சமூகம் எப்பொழுதும் நன்றியோடு இருப்போம் என்று கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.